முல்லைப் பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னி-குயிக் பிறந்தநாள் விழா 27ஆம் ஆண்டாக கிராம மக்கள் ஒன்றிணைந்து கர்னல் ஜான் பென்னி-குயிக் புகைப்படத்துடன் ஊர்வலமாக சென்று பாரம்பரிய முறையில் கொண்டாட்டம். தேனி அருகே உள்ள பாலர்பட்டி கிராமத்தில் முல்லைப் பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னி-குயிக் பிறந்த நாள் விழாவை ஆண்டுதோறும் பாரம்பரிய முறையில் கொண்டாடி வருகின்றனர். முல்லைப் பெரியாறு அணையை கட்டி 5 மாவட்ட மக்களின் தாகம் தீர்த்த கர்னல் ஜான் பென்னி-குயிக்கை கடவுளாக போற்றி அவரது 185வது பிறந்தநாள் விழாவை பாலர்பட்டி கிராமத்தில் தொடர்ந்து 27ஆம் ஆண்டாக அவரது பிறந்த நாள் விழாவை கிராம மக்கள் ஒன்று கூடி கொண்டாடி வருகின்றனர். தேவராட்டம், சிறுவர்கள் சிலம்பம் சுற்றி ஆட்டம் பாட்டத்துடன் பாரம்பரிய முறைப்படி ஊர் மக்கள் ஒன்று கூடி தலையில் பொங்கல் பானை சுமந்து கொண்டு அவரது புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து கிராமத்தைச் சுற்றி ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டு கர்னல் ஜான் பென்னி-குயிக் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இதுகுறித்து கிராம மக்கள் கூறுகையில், விஜிதா பாலாரவட்டி கிராமத்துல இருந்து பேசுறோம். இங்க நாங்க தை திருநாள் முதல் நாளை பென்னி-குயிக் விழாவாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டுமே நாங்க சீரும் சிறப்புமாக கொண்டாடிட்டு வரோம். இது பாலாரவட்டி கிராமத்துல இது 27வது பிறந்த நாள். தாகம் தீர்த்த தந்தை கர்னல் ஜான் பென்னி-குயிக் அவர்களுடைய நினைவாகத்தே நாங்க அவரை சாமியா குலதெய்வமா நினைச்சு நாங்க வணங்கிட்டு இருக்கோம். அவர்லன்னா இந்த கம்பம் பள்ளத்தாக்கோ இந்த 5 மாவட்டங்களோ எதுவுமே செழிப்பாகவோ குடி தண்ணி கூட இல்லாம இருந்திருக்கோம். அவர் இருக்கனாலே நாங்க குடி தண்ணியில இருந்து பஞ்சம்ன்றது இல்லாம நாங்க செழிப்பா இருக்கிறதுக்கு காரணமே அவர். அதனால அவரை நாங்க ஒவ்வொரு வருஷமும் அவர் பிறந்த நாளான ஜனவரி 15 தை திருநாளை நாங்க அவருடைய பொங்கலா பிறந்த நாளை மனப்பொங்கலா நாங்க கொண்டாடிட்டு வரோம். இது 27வது ஆண்டா நாங்க பாலாரவட்டியில கொண்டாடிட்டு வரோம். பெண்கள் எல்லாருமே விரதம் இருந்து அணிவகுத்து வரிசலாக ரேக்லா ரேஸு, குதிரை, சிலம்பாட்டம், தேவராட்டம் எல்லாருமே அணிவகுத்து நாங்க மக்களே ஒன்று திரண்டு சுற்றுத்துல இருக்கிற எல்லா கிராம மக்களும் ஒன்று கூடி நாங்க எல்லாருமே இதை கொண்டாடிட்டு வரோம். நன்றி. வணக்கம். நான் தேனி மாவட்டம் பாலாரவட்டியிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு தைப்பொங்கல் திருநாள். அனைவருக்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் எங்கே இப்போ நம்ம இருக்கிறது பாலாரவட்டி கிராமம். நான் என்னோட சொந்த ஊர் எனக்கு தேனி. நான் தேனி டவுனில் இருக்கேன். நான் பாலாரவட்டியில் கல்யாணம் முடிச்சிருக்கேன். என் ஒய்ஃபு இது எங்கள் மாமனார் ஊர். நான் 2012 கல்யாணம் முடித்தேன். அப்போ இருந்து இந்த ஊருக்கு பொங்கலுக்கு எங்களுக்கு தலை பொங்கல் மாதிரி நாங்கள் வந்துகிட்டு இருக்கேன். இந்த ஊருக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் பென்னி-குயிக் பிறந்தநாளை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுறாங்க. ஒரு தமிழர் திருநாளை தமிழ்நாட்டிலே இந்த தென் தமிழகத்தின் ஒரு நீர் ஜீவாதார பிரச்சனையாக இருந்த காலகட்டத்தில் அந்த காலத்தில் ஒரு அணையை கட்டி இந்த நம்ம தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் ஒரு நீர் ஜீவாதார பிரச்சனையை மனசில் வச்சு அனைத்து மக்களை ஏகப்பட்ட விவசாயம் நடக்குது இந்த ஏரியாவில். ஒரு மூலகாரமாக இருக்கிறதுன்னு கேட்டால் நம்ம பென்னி-குயிக் சொல்லுவாங்க. இதுக்காகவே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் நினைவாக கூடலூர் பக்கத்தில் லோயர் மணிமண்டபம் கட்டியிருக்கேன். அப்போல்லாம் நாங்கள் எல்லாருமே இந்த ஊர் கிராமத்துலேருந்து அனைவரும் வண்டி பிடிச்சி லாரி பஸ் எல்லாம் முடிச்சு போயிட்டு வந்தாங்க. இப்போ நீங்களாம் பார்க்குறீங்க. இன்னைக்கு மணப்பொங்கல் எல்லா பேரும் வீட்டில் பொங்க வைப்பாங்க. காலையிலேருந்து யாருமே உங்கள் வீட்டில் பொங்க வைக்க மாட்டாங்க. எல்லாருமே அவருடைய மணிமண்டபம்
கர்னல் ஜான் பென்னிகுயிக் நினைவாக கலையரங்கம் கட்டியிருக்காங்க. இங்கே தான் வந்து அந்த விழாவை கொண்டாடி பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு 500 வகையான பொங்கல் வச்சிருக்காங்க. இதை ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்திட்டு இருக்காங்க.